தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஸ்பைடர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாப்ல. மற்றவங்களை அழ வச்சு சந்தோஷப்படுவார். அதை பார்த்து நிறைய பேர் உயிரை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். இது போல் ஒரு மோசமான கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. அந்த ஸ்பைடர் எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் மட்டும் சத்தீஸ்கரில் அலைவார்ந்த அப்படிங்க இருக்கும். மூஞ்சி பார்க்க எவ்வளோ அப்பாவியாக இருக்குது, ஆனால் பார்த்து விட்டுருக்க வேலை இருக்குது. 4 மாதத்தில் 8 பேரை கொண்டிருக்காப்புல. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முகத்தை பார்த்து யாரையும் இவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதை இங்கே நான் டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த மூஞ்சை பார்த்து பல பேரும் என்னப்பா பாவமாக இருக்கார் பெரியவர், என்ன பிரச்சனை இருக்குது அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் இவரால் தான் 8 உயிர்கள் போயிருக்கு, மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. பேர் ராம் சாஹேப் ஜெய்ஸ்வால், 46 வயசு, சத்தீஸ்கரை சேர்ந்தவர். இவர் அங்கே லோக்கலில் இந்த வில்லேஜில் மளிகை கடை நடத்திட்டு இருக்காருங்க. மளிகை கடை நடத்தினா என்ன பண்ணணும்? கடைக்கு வருவாங்க கஸ்டமரு, கேட்கறத கொடுக்கணும், காசு வாங்கிட்டு கொடுக்கணும், அப்படியே நம்ம பொழப்பு தடுப்பாக பார்த்துட்டு போகணும். ஆனால் பைபிள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? தனக்கு பிடிக்காத நபர்கள் இருப்பாங்களே, அவங்களையெல்லாம் கட்டம் கட்டி கொலை பண்ணியிருக்கான். கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அவள் அரங்கேற்றுற கொலை பத்ரின்ற ஒரு பர்சன். இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காப்புல, சில நாட்களுக்கு முன்னாடி மளிகை கடை வச்சிருக்காருல இவர், இந்த கடையில் ஏதாவது கிளாஷ் அடிக்கடி ஆகும் பார்த்தீங்களா? இவங்க பொருளை கேட்டு அவர் கொடுக்காம மூஞ்சி காமிச்சு இது போல் ஏதோ கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. அதில் ராம அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காரு அந்த பத்ரி. அந்த வில்லேஜ் உங்களுக்கே தெரியுமே, பகலில் திட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் வாமச்சு போமச்சு அப்படின்ற மாதிரி பழக்கமாக பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. சிலர் தான் மனசில் வச்சு பேசாமல் இருப்பாங்க, பட் நிறைய பேரும் அதை மறந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பத்ரி இருக்கார்ல, திட்டிட்டு போனவர் அதுக்கப்புறமா ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இந்த ராம் என்ன பண்ணியிருக்காரு, பத்ரியை கான்டாக்ட் பண்ணி நைட்டு சரகு போடுவோம் வரியா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஓகே, சண்டையில் ஆரம்பிச்சது சரகுல முடிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஓகேன்ட்டு ஒன்றா உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரக்கு அடித்தவங்களில் இந்த ராம் உயிரோடு தான் இருக்கான். ஆனால் அந்த பத்ரி சொன்னல செத்தே போட்டிருங்க அந்த பர்சனு. இவர் கூட சரக்கு அடித்து அடுத்த சில நாட்கள்லேயே அவரோட உயிர் போயிடுச்சு. இது ஏதோ சரக்கு அடித்து உடம்பு ஒத்துக்காமல் ஏதோ சம்திங் ஆகி அவரே இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? காரணம் வேற யாரும் இல்லை தான், இந்த பயப்புள்ள தான். ஸோ பிப்ரவரி 6ஆம் தேதி அவரோட முதல் கொலை திட்டத்தை அரங்கேற்றி ஒரு உயிரை சில நாட்கள் எடுத்துட்டானா, இதுக்கப்புறம் அதே பிப்ரவரி மாதம் இன்னொரு கொலையும் பண்ணுறான். இப்படி கிட்டத்தட்ட 4 மாதங்களில், இட் மீன்ஸ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதத்தில் மட்டும் 8 பேரை கொண்டுட்டான். எக்ஸாக்டாக இதேமாரி பேட்டர்னில் 8 பேரை கொண்டு இருக்கான். இந்த ராம் இருக்கால, அவன் பேட்டர்ன் என்ன தெரியுமா? யாராவது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள சரக்கடி கூப்பிட்டுட்டு சரக்கை இவனை ஊற்றியும் கொடுத்துருவான், சைட் டிஷ் வாங்கி வச்சிருவான். சரி, ஓசியில் சரக்கடைன்னு பல பேர் வந்து உட்காராங்க பார்த்தீங்களா, இவங்கள சண்டை போட்டவங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த சரக்கில் விஷத்தை மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. எலிமருந்து இருக்குல்ல, அது போல் விஷத்தை மிக்ஸ் பண்ணிவிடுவான். மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி கொடுத்துருவான். அவங்களும் சரக்கு கிடைக்கணும், போதை கிடைக்கும்னு ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொழைச்சவங்க ரொம்ப ரேரு, செத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வேலையை அவன் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த ராம் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவோம் தெரியுமா? அவனை யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி திட்டியிருக்காங்களோ, அடிக்க கூட வேணாம், நீங்கள் அவனை அசிங்கமாக அதை திட்டிருப்பீங்களே, அந்த ஒரு காரணம் போதும். அவன் கடன் வாங்கியிருப்பான் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டனா இருந்து, அந்த கடன் கொடுத்தவன் கடனை கேட்க வருவாள், அவன் முக்கியமான டார்கெட்டு. அந்த கடன் கொடுத்தவங்களையே காலி பண்ணுறான். ஏன்னா அவர் தானே கடன் கேட்டுட்டு இருக்கான்னு அவனை போட்டுடுறது. 3வது, சில வருஷங்களுக்கு முன்னாடி அவனை திட்டிருப்பான் பாருங்க, ஏன்னா பஞ்சாயத்து வந்திருக்கும், அவனை ஞாபகம் வச்சு ஒரு அடிக்ஷன் மாரி ஆகிட்டு இருக்கு அவனை கொலை பண்ணுறது. ஸோ சைக்கோ பாத்தில் இருக்கவங்க பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பழைய விஷயங்களை ஃப்ளாஷ்பேக்கெலாம் கொண்டு வந்து அதை காரணம் வச்சு கொலை பண்ணுறது. அப்புறம் நிலத்தகராறு எதனா வரும் பாருங்க, என் ஏரியாவுக்குள்ளே என்னோட நிலப்பரப்பை தாண்டி உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, உன் கடை இருக்குன்னு யாராவது கேட்குறாங்கன்னா அவங்க அடுத்த டார்கெட்டு. இந்த மனைவி இருக்காங்களே, இவங்க சார்ந்த அப்பப்போ நடத்தை சந்தேகம் அதுன்னு எதனா வருதுன்னு வைங்க, சந்தேகம் வந்துட்டாலே போதும், அந்த மனைவி சார்ந்து யார் பேர் அடிபடுதோ அவங்க டார்கெட்டு. இதில் கடைசியாக ஒரு விஷயம், சந்தேகத்திற்கிடமான வகையில், அதாவது இவ இருந்தால் நாளைக்கு நம்மளுக்கு த்ரெட் அப்படின்னு இவன் நினச்சிட்டான் அப்படின்னா அவங்களும் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இப்படி காரணம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையாக கொண்டு இருக்காங்க. இந்த ராமு பேரை பார்த்தீங்களா, ஆனால் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? கொலையை பற்றி சொல்லிட்டேன்னா, அதே பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இன்னொரு கொலை, பாத்தலு அப்படின்ற ஒரு பர்சன். இந்த பர்சன் ஏன் தெரியுமா கொண்டா? இந்த எலெக்ஷன், அந்த உள்ளாட்சி சார்ந்து சில எலெக்ஷனாக நடக்கும் பற்றில தேர்தல், அந்த டைமில் எது டிஸ்பியூட் அவனுக்கும் இவருக்கும். ஸோ அதனால் இவரை கொண்டுட்டான். இதே மாதிரி தான் கூப்பிட்டு சரக்கை ஊற்றி கொடுத்து பாய்சனை கலந்து கொடுத்து காலி பண்ணிட்டான். மார்ச் 12ஆம் தேதி 3வது கொலை,
சத்துராம்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா, மனைவி மேலே இந்த சந்தேக விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, இதில் இவரை சந்தேகப்பட்டு இவரை கொண்டுட்டான். 4வது கொலை மார்ச் 20ஆம் தேதி. அந்த ஒரே மாதம் பாருங்க, ஒரு மாதம் 2 கொலைன்ற மாதிரி பண்ணியிருக்கான். புத்ராம் அப்படின்ற ஒரு நபரையே கொண்டுட்டான். என்ன காரணம்? நிலத்தகராறு. எதுக்காக அவரை கொண்டாச்சு. 5வது கொலை அதே மார்ச் மாதம் 31ஆம் தேதி மந்த் எண்டுலேயும் வினோத்ன்ற பர்சனை கொண்டு இருக்கான். எதுக்காக? அசிங்கமாக திட்டினாப்புலையாம் இவனை, அதுக்காக கொலையே பண்ணியிருக்கான். 6வது கொலை ஏப்ரல் 28ஆம் தேதி பண்ணியிருக்கான். காஜா ஆனந்த் அப்படின்ற பர்சனை கொண்டு இருக்கான். இது என்ன தெரியுமா பஞ்சாயத்து? இந்த ஆள் ஊருக்குள்ள பில்லி சொல்லி வைக்கிறாரோ, பிளாக் மேஜிக் பண்ணுறாரோ அப்படின்ற சந்தேகத்திலேயே அவரையும் கொண்டுட்டான். பாருங்க, இதெல்லாம் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு பல பேர் அன்னியன் கேரக்டராக நினச்சிடாதீங்க. இவன் தான் ஒர்ஸ்ட்டு. கொலை பண்ணவங்க எல்லாம் மேக்ஸிமம் இன்னசென்ட் மாதிரி தான் இருக்காங்க. 7வது கொலை இதே ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேட்டை, ஏப்ரல் 28 ஒரு கொலை, அடுத்த நாள் இன்னொரு கொலை. எவ்வளோ வெறுப்பு அழிஞ்சிருக்கான் பாருங்க. சைத்துராம் அவர் பேர். இவர் ஏன் தெரியுமா கொன்னா? இந்த சைத்துராம் இந்த ராமுக்கு ஒரு கடன் கொடுத்துருக்காப்புல. கடனை திரும்ப கேட்குறாருன்ற ஒரே காரணத்துக்காக கொண்டுட்டான். இதில் கடைசியாக 8வது கொலை மே 14ஆம் தேதி பண்ணியிருக்கான். இது என்ன தெரியுமா பிரச்சனை? இவனை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களாமா ஏதோ வார்த்தையை சொல்லி. இதில் கடுப்பாகி மஹேதாரு ராம்னு இந்த பர்சனை அவன் கொன்னே போட்டான். ஸோ இப்படி ஒரே ஆள் மூஞ்ச அப்பாவியாக வச்சுக்கிட்டு 8 பேரை கொண்டு இருக்கான். இதுக்கு அவன் துப்பாக்கி, ஆயுதம், இந்த கத்தி, அருவா இதெல்லாம் பயன்படுத்தலை. சரக்கு, அதில் விஷத்தை ஊற்று அவங்ககிட்ட கூட, அவ்வளோதான். இதை வச்சு இவ்வளோ பேரை கொண்டு இருக்கான். இந்த ராம் எப்பேற்பட்ட ஆக்டர் தெரியுமா? ஆஸ்கர் அவார்டே கொடுத்துருக்கலாம் அவனுக்கு. அப்பேற்பட்ட நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கான். இவன் முதல்ல அந்த விக்டிம்க்கு பாய்சன் கொடுத்துட்றானா சரக்கில் ஊற்றி. இதுக்கப்புறம் அவங்க வழியில் துடிப்பாங்க பாருங்க, கதறி அழுவாங்களே, அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்களே, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போவாங்களே. அப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது வேறு யாரும் இல்லை, இவன் தான் கூட்டு போகிறான். ஆனால் கொஞ்சம் நேரம் கடத்தி தான் கூட்டு போகிறான். ஏன்னா உடனே கூட்டு போனால் காப்பாற்றிடுவாங்கன்னு கொஞ்சம் நேரம் கடத்தி தான் கூட்டு போவான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது தெரியும் அவனுக்கு இந்த கேஸ் போயிடும் அப்படின்ட்டு. அதேமாதிரி உயிரிழந்துருவாங்களா. இதுக்கப்புறம் அந்த இறுதிச் சடங்குலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ இவனே மாலையை வாங்கிட்டு போவான். மாலையை வாங்கிட்டு போய் அந்த பணத்து மேலே மாலையை போட்டு அந்த பணமாக இருக்கார்ல அந்த நபரோட குடும்பத்துக்கிட்ட ஆறுதல் சொல்லுவான். அவங்க கையை பிடிச்சி, இல்லை வாழ்க்கைனா இப்படி தானே அங்கே தத்துவம் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த டார்கெட் யாருன்றதை அங்கேருந்து கிளம்பும் போது ஃபிக்ஸ் பண்ணிவிடுவானா. எப்பேற்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்காளே, இதை லூப்பில் பண்ணிட்டு இருந்திருக்கான் அவன். ஒருத்தர் இறந்துட்டான், அவனோட ரிலேட்டிவ் சுற்றி அழுவாங்களே, அதை விட அதிகமாக அழுது யார் தெரியுமா? ஒவ்வொரு சாவுலையும் இவன் தான். அந்த ரிலேட்டிவ்ஸே பார்த்து பதறி இருக்காங்களாம். இந்த ஆள் இவ்வளோ நெருக்கம் இல்லையே, என்ன இவ்வளோ அழுகுறாருன்னு அவங்களுக்கு அங்கேயே சந்தேகம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஓவராக ஆக்ட் பண்ணாலும் பிரச்சனை, அப்படி தான் மாட்டிக்கிட்டாப்புல. ஆக்சுவலாக கடந்த 6ஆம் தேதி என்ன தெரியுமாச்சு? இந்த மாதம் கடந்த 6ஆம் தேதி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் ஒன்று கூடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஒரு தரப்பு மக்கள் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. இவனோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப டவுட் இருக்குங்க. ஏன்னா இவன் கூட சரக்கடிக்க போனதுக்கு பிற்பாடு தான் எல்லாருக்கும் இது போல விஷயம் நடந்திருக்கு, உயிர் போயிருக்கு. ஸோ இவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த 8 பேர் கொலைக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எல்லாரும் போலீஸ்கிட்ட போய் புகாரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸாரும் சரி ஓகே இவ்வளோ பேர் வந்து சொல்கிறீங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல முதற்கட்டம் என்ன தெரியுமா? அந்த இவனால் கொல்லப்பட்ட 8 பேர் இருக்காங்களே, அவங்களோட பிரேதங்கள் எங்கே இருக்குன்னு போலீஸார் முதல்ல தேட ஆரம்பித்தாங்க. அதில் 7 பிரேதங்கள் கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. புதைச்சி வச்சுருந்த பிரேதங்களை வெளியே எடுத்துட்டாங்க. அதில் 8வது பிரேதம் மட்டும் புதைக்கலை, அதை தகனம் பண்ணிட்டாங்க. அந்த பிரேதம் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் இருக்காங்க, அவங்க தகனம் பண்ணிட்டாங்க. அதனால் 7 பாடிஸ் மட்டும்தான் தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. இந்த ராய்ப்பூரில் இருக்க மேக்கஹரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே தான் போஸ்ட்மார்ட்டத்துக்காக இந்த பாடிஸ் அவங்க அனுப்பியிருந்தாங்க போலீஸ்லாம். இந்த டிஎன்ஏ அப்புறம் இந்த விசேரா அண்ட் தான் அதர் சாம்பிள்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்காக இந்த வேலையை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் இன்னொரு தகவல் உங்களுக்கு கிடைக்க வருது. இவன் கூட சரக்கு அடித்ததுலேயே ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு இருந்திருக்காரு. அந்த நபரை பற்றி தெரிஞ்சதும் அந்த நபரை தேடி போயிருக்காங்க போலீஸார். அது என்ன ஃப்ளாஷ்பேக் தெரியுமா? கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கார்த்திக் அப்படின்ற ஒரு அந்த லோக்கல் வில்லேஜை சேர்ந்த ஒரு நபர், இந்த நபரையும் ராம் கூப்பிட்டுருக்கான். என்ன காரணத்துக்கு கூப்பிட்டுருப்பான் உங்களுக்கே தெரியல. கூப்பிட்டுருக்கான், சரக்கை ஊற்றி கொடுத்துருக்கான், விஷத்தையும் கலந்துருக்கான். ஆனால் கார்த்திக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன், சாவலுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அந்த வில்லேஜில் இருந்தவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கார்த்திக் உயிரை காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காப்புல. அந்த கார்த்திக் பற்றின விஷயம் போலீஸ் தெரிஞ்சிச்சா, கிளம்பி அந்த வீட்டுக்கே போகிறாங்க. கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க, உங்களை பேச முடியுதுன்னு நினைக்கிறோம், இந்த நபரை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. அப்போ கார்த்திக்கும் எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாப்புல. இதுமாரி டிஸ்பியூட் ஆச்சுங்க, அப்புறம் அவரே கூப்பிட்டு சரக்கு போடலான்னாரு, அப்புறமா குடித்தோம், எனக்கு அதுக்கப்புறம் தான் உடம்பு இது போல ஆச்சுன்னு அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா. போலீஸுக்கு சந்தேகம் பெருசாகிடுச்சு. இந்த பயபுல் ஏதோ வேலையை பார்த்துருக்கா, இவன் தான் கில்லர்ன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். இந்த போராக்ஸ் பாய்சன் இருக்குல்ல, இந்த எலி பாஷானம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த எலி பாஷானத்தை அவன் சரக்கில் கலந்து கொடுத்துருக்க விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லா டாட்ஸையும் போலீஸார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து நின்ன இடம், அந்த 8 பேரையும் கொலை பண்ணது இவன் தான் வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணுவானே, அந்த கிராமத்துக்குள்ளேயே புகுந்து
அவனை கையங்களுமா அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஊர்வலம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காட்சியை பாருங்களேன். போலீஸ் மாட்டிட்டால. அப்போ போலீஸ் எவ்வளோ விசாரித்தோம், அவன் ஒத்துக்கவே இல்லை. நான் அப்பாவின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். நான் அதெல்லாம் பண்ணலைங்க, அவங்களாம் என் கூட சரகு போட்டாங்க, அவ்வளோதான், அதுக்காக நான் தான் கொலையாளி, என்ன ஆதாரம்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான், பாயிண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் போலீஸார் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிப்பாங்களே, அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் அவனே கக்கிட்டான். ஆமாங்க, நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட கிச்சா கதை அப்படியே ஞாபகத்துக்கு வருதுல. இந்த ராம் இருக்கால, இவன் ஸ்டேட்மெண்ட்டை வழங்கியிருக்கான் போலீஸ்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தில். என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் அவன்? இது போல் என்னை யாராவது திட்டினாங்கன்னா எனக்கு பிடிக்காதுங்க, நான் அவனை கொண்டுருவேன். எனக்கு முதல்ல கோபம் அவ்வளோ வந்துச்சு, என்னெல்லாம் உருவ கேலி பண்ணுறாங்க, என்னை ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்கன்னா நான் அப்படி பொறுத்துக்கிட்டு இருப்பேன். நானும் ஒரு ஆள்னு காட்டணும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த எலி பாஷானம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து ஒரு நாய்க்கு கொடுத்தேன். சொல்கிறான் பாருங்க, செஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட 8 இல்லை 9 கொலை அப்படின்னு பார்த்தா இந்த உயிர்களையும் சக உயிராக தான் பார்க்கணும். அந்த நாய் தெருநாய் ஒன்றத்தை பிடிச்சிட்டு வந்து அந்த நாய்க்கு ஃபீட் பண்ணியிருக்கான் அந்த பாய்சனை போட்டு. அந்த நாய் செத்து போயிடுச்சு. செத்து போனது அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சாமா, எனக்கு புதிய நம்பிக்கை பிறந்துருச்சு, என்னால் கொல்ல முடியும்னு சொல்லிட்டு. அதனால் அதே எலிப்பாசனத்தை கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணேன். விஷம் ஃபுல்லாக ஊற்றி கொடுக்கறது, சரக்கில் அவங்க குடிக்கிறது, ஃப்ளாட் ஆகுறது, சாகிறது, இப்படி நான் தொடர்ந்து பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணல பத்ரி. அவன் என் கண்ணு முன்னாடி துடித்து பிடிச்சான். அது நான் பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சைக்கோ பார்த்து மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்பிக்கை ரொம்ப வளர்ந்துருச்சா. அடுத்த 2வது ஆள் February 20th அன்னைக்கு நான் டார்கெட் பண்ணேன், அந்த பத்தாலு. அவனையே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாச்சு. இதுக்கப்புறம் என்னை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல, நான் தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருந்தேன்னு அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சட்டத்தின் மேலே பயமே இல்லாத சூழல் இப்போ அதிகரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க, குற்றங்களை ஃபுல்லாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் ரொம்ப இருக்கப்படணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம அரசெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லா மேக்கர்ஸ் ஒவ்வொரு முறை செஷனில் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்படிங்க இது போல தைரியம் வருது? 1-2 பேர் இல்லை, 8 பேரை சாரிடாக கொலை பண்ணுறான் அப்படின்னா, அது வரைக்கும் தப்பிச்சுட்டே இருந்திருக்கா அப்படின்னா, அந்த கார்த்திக் மட்டும் நிலைமை யோசிச்சு பாருங்க, எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? அப்போ சட்டத்தை கடுமையாக்கிறதையும் தாண்டி வேற ஒரு விஷயத்தை பண்ணி அவனை நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.